2025 ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த் ஆச்சு. பட் இன்னி வரைக்கும் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் ஆயிருக்கா? கிட்டத்தட்ட நான் சொல்றேன், மோர் தென் 95% ஆஃப் த பீப்பிள் ரெசல்யூஷன் எடுத்தவங்க, ஜனவரில கோல் செட் பண்ணவங்க, எந்த ஒரு சேஞ்சுமே ஆயிருக்காது. ஏன் தெரியுமா? 2 ரீசன் இருக்கு. அந்த 2 ரீசன் என்னங்கிறத சொல்றேன். அண்ட் ஒரு 3 சொல்யூஷன் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த 3 சொல்யூஷன் ஃபாலோ பண்ணனா, ஜனவரி இருந்த மாரி பிப்ரவரி கண்டிப்பா இருக்காது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ என்ன சேஞ்ச் கொண்டு வரதுக்கு முன்னாடி எதுல நம்மளுக்கு சேஞ்ச் வேணும் அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் நம்ம ரிவைண்ட் பண்ணி பார்த்தா 2024ல ஏகப்பட்ட பேட் டைம்ஸ் அண்ட் ஏகப்பட்ட குட் டைம்ஸ் இருக்கும். ஸோ அந்த குட் டைம்ஸ் என்ன, பேட் டைம்ஸ் என்னங்க நம்ம யோசிச்சு, ஸோ நம்ம லைஃப் அந்த டைம்ல இருக்கும்போது சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சான்னு யோசிச்சு பாருங்க. ஸோ எனக்கு 2024ல ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டேர்ன் பண்ணுச்சு, லைஃபை சேஞ்ச் பண்ணுச்சு. ஸோ கண்டிப்பா நான் எடுத்த ஒரு முடிவு என்னன்னா 2024ல இருந்த மாதிரி 2025ல நான் இருக்கவே கூடாது. ஸோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2024ல உங்க லைஃப் எப்படி இருந்துச்சுங்கிறது ஃபர்ஸ்ட் நீங்க யோசிக்கணும். ஏன்னா நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம எங்க போகணும்னே யோசிக்க முடியும். ஸோ 2024ல நிறைய பேர் வந்து பிசினஸ்ல ஃபெயில் ஆயிருப்பாங்க, நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்ஸ்ல ஃபெயில் ஆயிருப்பாங்க, நிறைய ஸ்கில் டெவலப் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு இருப்பாங்க, ஏகப்பட்ட மணி ரிலேட்டடான விஷயத்துல டெப்ஸ், லோன்ஸ் இந்த மாதிரி விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் 2025ல இது எதுவுமே இருக்கக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும், நம்ம தோத்ததுக்கான காரணம் எல்லாத்துக்குமே சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் என்னங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாதான் அதுல இருந்து நம்ம வெளியே வர முடியும். நீங்க இன்னைக்கு ஒரு ஃபெயிலியர் ஃபேஸ் பண்றீங்க, இன்னைக்கு நீங்க ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்க, என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது காரணம் ஒன்னே தான், உங்களுக்கு எதுவும் தெரியாம இருக்கு. அது ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு கிட்ட இருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த ரூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணனா எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். ஸோ கடைசி வரைக்கும் என் லைஃப் ஃபெயிலியர், என் லைஃப் இப்படிதான் இருக்கும். எல்லா வருஷமும் ரெசல்யூஷன்ஸ், கோல்ஸ் எடுத்துட்டு கைவிடுறதுக்கு, விட்டு கொடுக்கறதுக்கு ஒரு லைஃப் 2025ல நம்ம இருக்கக்கூடாது. ஸோ அப்போ 2025 செமையா இருக்கும்னா இந்த 2 ரீசன் தெரிஞ்சுங்க. இந்த 2 ரீசனால தான் நம்ம எடுக்கிற கோல்ஸ், நம்ம எடுக்கிற ரெசல்யூஷன்ஸ் எதுவுமே நடக்கல. நம்ம ஒரு சேஞ்ச் ஆசைப்படுறோம், அது நடக்கவும் போகிறது இல்லை. ஸோ கைஸ், என்ன விஷயத்தினால நடக்க மாட்டேங்குதுன்னா அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மைண்ட் தான் நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையிலேயே நமக்கு 2 மைண்ட் இருக்கு. ஒன்னு லாஜிக்கல் மைண்ட், ஒன்னு சப்கான்ஷியஸ் மைண்ட். லாஜிக்கல் மைண்ட் இன்னொரு பேர் கான்ஷியஸ் மைண்ட். ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏன் நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க முடியுது. கொஞ்ச நாள் ஆசைப்படுறோம், அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது வந்து ஞாபகமே இல்லை ஈஸியா விட்டு கொடுத்துறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கான்ஷியஸ் மைண்ட், லாஜிக்கல் மைண்ட் என்னன்னா நம்ம மேல் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்ம கீழே இருக்க மைண்ட். இதுல ரெண்டுல எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுதான் ரிசல்ட் மைண்ட். நம்ம கேட்கறது, ஆசைப்படுறது, இது எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்கறது இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். ஏன்னா இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் மட்டும்தான் இந்த யூனிவர்ஸ் கூட கனெக்டடா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதனால மட்டும் தான் நடக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம ஆசைப்படுற கோல்ஸ், நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே கான்ஷியஸா லாஜிக்கல் மைண்ட்ல தான் இருக்கே தவிர அது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போக முடியுது. ஏன்னா கான்ஷியஸ் லாஜிக்கல் மைண்ட் இப்போ நம்ம யோசிக்கிறோம், எனக்கு ஒரு பைக் வாங்கணும், எனக்கு ஒரு இந்த இயர் எனக்கு ஒரு ஐஃபோன் வாங்கணும், இந்த இயர் நான் ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டு நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு இந்த இயர் கண்டிப்பா ஏதோ ஒரு சூப்பரான ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆகணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். பட் இது எல்லாமே ஒரு லாஜிக்கல் மைண்ட் நினைக்கிறோம். பட் லாஜிக்கல் மைண்ட்ல இருந்து அது சப்கான்ஷியஸ் மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுக்கு மினிமம் 21 டேஸ் ஆகுது. அதை வந்து கம்ப்ளீட்டா 100% டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு 90 டேஸ் ஆகும். அப்போ மினிமம் 21 டேஸ்ல தான் நம்மளுக்கு சேஞ்ச் தெரியும், 90 டேஸ்ல தான் கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் நம்ம நினைக்கிற எதுவுமே நடக்க முடியுது. அப்போ எப்பவுமே நமக்கு என்ன நினைக்கிறோம், என்ன ஆசைப்படுறோம், என்ன மாற்றணும்னு நினைக்கிறோமோ அது 21 டேஸ் நம்ம கன்சிஸ்டண்டா பண்ணும்போது தான் அது மாறும். ஸோ என்ன கேட்டீங்கன்னா 2025 ஜனவரி இந்த மந்த் ஒரு பெஸ்ட் மந்த் இருந்துச்சு. நான் துபாயில இருந்தேன், என்னோட இன்டர்நேஷனல் ட்ரிப் என்ஜாய் பண்ணிட்டு அங்கே என்னோட ஏகப்பட்ட ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஏகப்பட்ட நியூ வெஞ்சர்ஸ் கூட இன்வால்வ் ஆயிருக்கேன். ஸோ இப்போ 2025 ஜனவரி எண்டு இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நான் என்னோட கோல்ஸ் ஏகப்பட்டதை அச்சீவ் பண்ணிட்டேன். ஒரு 10 கோல்ஸ் இருக்குன்னா அதில் 1 to 2 கோல்ஸ் நான் அச்சீவ் பண்ணிட்டேன். அதுக்கு ரீசன் ஒன்னே ஒன்று தான், ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணது ஜனவரி 1 கிடையாது, டிசம்பரோட ஸ்டார்டிங்கே நான் ஸ்டார்ட் பண்ணதான் ஜனவரி இதாச்சு. அப்போ நீங்க உங்க லைஃப் மார்ச் அந்த டைம்ல செம்மையா இருக்கும்னா இந்த பிப்ரவரி நெக்ஸ்ட் 28 டேஸ் 30 டேஸ் நீங்க ப்ரிப்பேர் ஆகி ரெடி ஆகணும். ஸோ அது எப்படிங்கிறத நான் சொல்றேன். அப்போ ஞாபகம் வச்சுக்கங்க, 21 டேஸ் 90 டேஸ், இந்த 21 90 டேஸ் தான். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் விஷயம். இந்த ரீசனால தான் நடக்க முடியுது. ரெண்டாவது ரீசன் என்னன்னா, அவுட் ஆஃப் 100% உங்களுக்கு என்ன வேணும், என்ன நினைக்கிறீங்களோ அது அவுட் ஆஃப் 100% எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு அது வேணும், how bad you want it. ஸோ அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் ஒரு 100% கீழே 70% கீழே இருந்தால் கூட உங்க வில் பவர் ரொம்ப வீக்காக இருக்கும். ஏன்னா இங்க சக்சஸ்க்கும் வில் பவருக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா யாருக்கு வில் பவர் ஜாஸ்தியா இருக்கோ அவங்களுக்கு தான் சக்சஸ் ஜாஸ்தியா இருக்கும். மேபி அவன் டேலண்டடா இருக்க மாட்டான், மேபி அவன் வந்து பார்த்தீங்கன்னா அழகா இருக்க மாட்டான், ஸ்மார்ட்டா இருக்க மாட்டான், பட் அவன் வில் பவர் வந்து 100% ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அவனுக்கு 100% சக்சஸ் கிடைக்கும். அதனால தான் நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா டேலண்டடா இருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, பட் அவங்க லைஃப்ல ஜெயிக்க மாட்டாங்க. ஆனால் லைஃப்ல உறுதியா இருப்பாங்க, வில் பவர் ஜாஸ்தியா இருக்கும், வேணுங்கிற விஷயம் வில் பவர் ஜாஸ்தியா இருக்கும், அவங்க ஈஸியாக அச்சீவ் பண்ணுவாங்க. இந்த 2 ரீசனால தான் நம்ம நினைக்கிறதோ நம்ம கோல்ஸ் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. இப்போ நான் என்ன பண்ணா நான் கண்டிப்பா பிப்ரவரியில என் லைஃப் ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 3 விஷயத்த நான் சொல்றேன். இந்த 3 விஷயத்த மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா எல்லாமே நடக்கும். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, எவ்ரிடே அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ், அது மார்னிங் எந்திரிச்சதுக்கு அப்புறம் இருந்தாலும் ஓகே, இல்லை நைட் தூங்குறதுக்கு முன்னாடி இருந்தாலும் ஓகே, பட் எனக்கு கேட்டீங்கன்னா பெஸ்ட் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி. ஸோ எவ்ரிடே 10 மினிட்ஸ் என்ன பண்ணணும்னா 2024 எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு 10 மினிட்ஸ் யோசிச்சு பாருங்க. ஸோ 2024 நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம யோசிக்கும் போது என்ன அப்படின்னா,
ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃப்ரீயர் ரிலீஸ் ஆகும். ஏன்னா என்னோட லைஃப்ல 2024 நல்லா இருந்தது காரணம் 2023 மாதிரி என் 2024 இருக்கக்கூடாது நினைச்சால தான். அண்ட் 2025 செமையா இருக்க ஆரம்பிக்குதுன்னா அது 2024 மாதிரி 2025 இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால தான். ஸோ ஒவ்வொரு இயருமே நம்ம டெவலப் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் பாஸ்ட் ப்ரீவியஸ் பத்தி நிறைய பேர் சொல்லுவாங்க பாஸ்ட் பத்தி நினைக்க கூடாதுன்னு. பட் என்ன கேட்டீங்கன்னா சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு லைஃப் நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு பாஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஃபியர் கொடுக்கணும், ஒரு பயம் கொடுக்கணும். இந்த மாதிரி இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னோட பயம் தான் என்னோட லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகுது. ஏன்னா எனக்கு 2024 மாதிரி என் லைஃப் இருக்க வேண்டாம். 2025 நான் நினைச்சதோட பெட்டரா இருக்கும். ஸோ உங்க லைஃப் 2025 பெட்டரா இருக்குன்னா 2024ல எப்படி இருந்துச்சு 10 மினிட்ஸ் ஆச்சு எவ்ரிடே நினைச்சு பாருங்க. ஸோ உங்களுக்குள்ள ஒரு ஃபியர் கிரியேட் ஆகும். அந்த ஃபியரே வந்து பாத்தீங்கன்னா உங்களை டைம் வேஸ்ட் பண்ண விடாது. உங்க லைஃப்ல ஒரு புது ஸ்கில்ல கத்துக்க ஆரம்பிக்கும். உங்க லைஃப்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல சக்சஸ்ஃபுல்லாக ட்ரை பண்ணும். உங்க லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதோ இல்ல ஒரு கெரியர்ல ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஈஸியா பண்ணி கொடுக்கும். ஸோ ரெண்டாவது ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெவர் கிவ் அப். என்ன ஆனாலும் சரி, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி, என்ன சேலஞ்ச் வந்தாலும் சரி, விட்டு கொடுக்கவே கூட போகுது. இது விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் ஒன்று தான். அவுட் ஆஃப் 100% எவ்வளவு பெர்சன்டேஜ் அது உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது டிசைட் பண்ணுங்க. பிகாஸ் கண்டிப்பா நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கும் போது புதுசா ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சேஞ்ச் வரும்போது கண்டிப்பா 2 வழியில நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். ஒன்னு பீப்பிள் மூலியமா, இன்னொன்னு சிச்சுவேஷன்ஸ் மூலியமா. சிச்சுவேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து சோம்பேறியா இருக்கும், நம்மள வந்து ப்ரோக்ராஸ்டினேட் பண்ண சொல்ல அடுத்த அப்புறம் பாத்துக்கலாம், நமக்கு ரொம்ப டயர்டா இருக்கும். பட் வாட் எவர் இட் இஸ் நம்ம கிவ் அப் பண்ணவே கூடாது. ரெண்டாவது பீப்பிள் வந்து கேட்பாங்க இது ஏன் பண்றேன். நம்ம புதுசா இருக்கும் போது கண்டிப்பா அவங்களால அந்த சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. கரெக்டா? ஸோ சேஞ்ச் அக்செப்ட் பண்ண முடியாதனால அவங்க எல்லாருமே நம்மகிட்ட கேட்பாங்க ஏன் என்ன பண்ற, என்ன புதுசு என்னமோ பண்ணிட்டு இருக்க. பட் அதெல்லாம் நீங்க எதுவுமே கண்டுக்காம கிவ் அப்பே பண்ணாம என்னாலும் சரி எனக்கு சேஞ்ச் தான் இம்பார்ட்டன்ட், 2025 பெஸ்ட் இயரா நான் ஆகணும் அப்படின்னு நினைச்சு பண்ணீங்கன்னா அண்ட் அந்த சிச்சுவேஷன்ஸ் காணாம போயிடும். அண்ட் அந்த பீப்பிள் நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொல்லுவாங்க எனக்கு அப்பவே தெரியும் நீங்க கண்டிப்பா பண்ணிருப்பேன். ஏன்னா இது நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இது ரெண்டாவது ரூல். மூணாவது ரூல் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது என்னன்னா உங்களுக்கு இன்னைக்கு டிசைட் பண்ணுங்க. டிசைட் நவ். இன்னைக்கு என்ன வேணும் அண்ட் இப்போ இருந்து எப்படி இருக்க போறீங்க அண்ட் என்னெல்லாம் சேஞ்ச் வேணும். ஏன்னா இதை நீங்க டிசைட் பண்ணாதான் எங்க போகணும்னே தெரியும். ஏன்னா ஒரு கூகுள் மேப்ல லொகேஷன் போட்டாதான் நம்ம எங்க போகணும்னு தெரியும். லொகேஷனே போடாம அப்படியே போயிட்டே இருந்தா இதுதான் எல்லாத்தோட லைஃப்லயும் நடக்குது. ஸோ இன்னைக்கு இப்போ நீங்க டிசைட் பண்ணுங்க என்ன பண்ண போறீங்க, எப்படி இருக்க போறீங்க, என்ன மாதிரி சேஞ்ச் வேணும். மேபி உங்களுக்கு எப்படி இருக்கணும், என்ன மாதிரி வேணும், என் லைஃப் எங்க கொண்டு போகணும்னு ஒரு கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா நான் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட சில ப்ரோக்ராம்ஸ் மூலியமா, என்னோட சில இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் நாலேஜ் மூலியமா. ஸோ கீழே என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த இயர் சேஞ்ச் 2025 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலியமா ஏகப்பட்ட பிகினர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா லைஃப் நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கீழே இருக்க வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி என் குரூப்ல வாங்க. உங்களை நெக்ஸ்ட் 25 to 30 days நான் உங்களை கைட் பண்றேன். ஸோ அதை நீங்க கண்டிப்பா உங்களோட நியூ ஸ்கில் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. நீங்க உங்களோட நியூ லைஃபை கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் போக ஆரம்பிப்பீங்க. ஸோ கைஸ் திஸ் இஸ் ஆல் ஃப்ரம் மை சைட் இன்னைக்கு. ஸோ கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ தட் உங்களுக்கு லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான எல்லா வேஸ்மே எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நான் இந்த சேனலை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் அப்டேட்டட்.